அரசு உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும்? இதுதான் இப்போது நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு. நிறைய பேருடைய கவலைகள். படிச்சுட்டு வேலைக்கு தேடுவாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் போயிட்டு உட்காந்துன்றது தான் பல பேருடைய கனவாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒன்று தாங்க, உங்கள் எண்ணம் ஈடேற வாழ்த்துக்கள். ஆனால் ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதன்படி பார்க்கும்போது எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் அதிகாரமாக பலமாக இருக்குதோ அவர்களுக்கு நிச்சயம் அரசாங்க வாய்ப்பு, வேலை வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அதே மாதிரி தாங்க, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிற சில குறிப்பிட்ட ராசிகளில் சூரியன் அமர்ந்தால் நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வாய்ப்பு, வேலை வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அதாவது உங்கள் ஜாதக நோட்டை தரங்க, அதில் சூரியன் அப்படின்ற கிரகம் சிம்ம ராசியிலோ அல்லது கும்ப ராசியிலோ அல்லது மேஷ ராசியிலோ அல்லது துலா ராசியிலோ, இந்த 4 ராசிகளில் சூரியன் அப்படின்ற கிரகம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை உண்டு. அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆவீங்க. அதிலும் குறிப்பாக வர மே மாதத்துக்கு பிறகு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பிற்கான யோகம் பலமாக உள்ளது. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, இது மாதிரியான விஷயங்களில் அதிகபட்ச கான்சன்ட்ரேஷனோடு எழுதுனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி உண்டு. வாழ்த்துக்கள். ஸ்ரீராம ஜெயம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா திரையில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட நீங்கள் பேசலாம், வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளலாம், நேரில் ஃபோன் மூலிமாவோ எப்படியோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான விளக்கங்களும் சந்தேகங்களும் தீர்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.